இங்க ஒருத்தன் ஒரு வளைஞ்ச கத்தியை எடுத்து ஒரு பொண்ணோட தலைமுடிய மெல்ல வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடி ஃபுல்லா கொழுப்ப பூசி ஒரு துணியால இறுக்கமா கட்டிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த கட்டி எல்லாத்தையும் அவுத்துட்டு அந்த பொண்ணோட பாடிக்கு மேல இருந்த கொழுப்பு எல்லாத்தையும் மொத்தமா ரொம்ப கவனமா உரிச்சு எடுக்கிறான். அந்த கொழுப்பு அந்த பொண்ணோட ஸ்மெல்ல முழுசா உறிஞ்சி எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் அதை காய்ச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு பெர்ஃபியூம் ரெடி பண்றான். ஆனா அவனுக்கு ஒரு பாட்டில் பெர்ஃபியூம் மட்டும் பத்தாது. அவன் கிட்ட ஆல்ரெடி 12 பாட்டில் பெர்ஃபியூம் ரெடி பண்றதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கும். உலகத்திலேயே பெஸ்டான ஸ்மெல் அடிக்கிற பெர்ஃபியூமை உருவாக்குறதுக்கு அவனுக்கு இதே மாதிரி மொத்தம் 13 வகையான பாட்டில் பெர்ஃபியூம் தேவைப்படும். அந்த பெர்ஃபியூமுக்கு அவன் பியூட்டி 30 நேமும் வச்சிருப்பான். ஒவ்வொரு டைமும் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பெர்ஃபியூம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பத்தின எந்த தடையும் கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவான். நாட்கள் போக போக அந்த சிட்டில இருந்து நிறைய பொண்ணுங்க லைனா காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிட்டில இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் டோர் விண்டோ எல்லாத்தையும் ரொம்ப கவனமா டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் எதுவும் வேலைக்காகல. கொஞ்ச நாள்ல அவன் 12 பெர்ஃபியூமை தயாரிச்சிடறான். இன்னும் ஒண்ணு மட்டும் தான் அவனுக்கு தேவைப்படுது. ஆனா கடைசி பெர்ஃபியூமை அந்த நாட்டு இளவரசி கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வச்சிருந்திருப்பான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவர்கிட்ட இருந்து வேற யார்கிட்டயுமே இல்லாத ஒரு அரச வாசனையை முகர்ந்துப்பான். லைனா பொண்ணுங்க எல்லாம் காணாம போனதால அந்த நாட்டோட ராஜா அவரோட பொண்ணை ரகசியமா ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவன் ஒருத்தரை கண்களால தேடி கண்டுபிடிக்கிறத விட வாசனையை வச்சு ஈஸியா அவங்களை கண்டுபிடிச்சிருவான். அந்த இளவரசியோட ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சாலும் அவன் எப்பயும் மோப்பம் பிடிச்சு அவ இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு போயிடறான். அடுத்த நாள் அந்த நாட்டு அரசரோட ஆட்கள் அங்க வரும்போது அவர் தலையில முடி இல்லாம இறந்து போய் கிடக்கான். இப்போ கடைசியா 13வது பெர்ஃபியூமும் ரெடி ஆகுது. உடனே அவன் 13 பெர்ஃபியூமையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே அனுபவிக்காத ஒரு புது ஸ்மெல்ல உருவாக்கிடுறான். அப்படியே அந்த பியூட்டி 13 ரெடி ஆயிருது. ஆனா அவன் அதை கொண்டாடுறதுக்குள்ள அரசரோட ஆட்கள் அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. எப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி கொண்டதுல ஒரு பொண்ணோட நாய் அவளை தேடி அவனோட வீட்டுக்கு போயிருக்கும். அப்போ அவன் அங்க மறைச்சு வச்சிருந்த முடிகளையும் ட்ரெஸ்ஸையும் அந்த நாய் கண்டுபிடிச்சிருக்கும். அப்படியே இறந்து போன எல்லா பொண்ணுங்களோட பொருட்களையும் அவனோட வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில அவன் தான் அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ற பயங்கரமான சீரியல் கில்லருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அவனை நிறுத்தும் போது அவன் பயப்படாம அமைதியாவே இருக்கிறான். அப்போ திடீர்னு அவனோட பெர்ஃபியூம் பாட்டில எடுக்கான். அதை லைட்டா அவனோட கர்ச்சீஃப்ல ஊத்திட்டு அப்படியே காத்துல அதை அசைக்கிறான். உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்க வந்தவன் சடனா அவன் முன்னாடி மண்டிடுறான். அந்த ஸ்மெல் அப்படியே அந்த கூட்டம் முழுக்க பரவுனதால எல்லாரும் மயங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டு அரசன் கூட அவன் முன்னாடி தலை வணங்குறான். அடுத்த செகண்டே அந்த கூட்டத்துல இருந்து எல்லாரும் அவனை கடவுளா நினைச்சு வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெர்ஃபியூமோட பவர் என்னன்னு அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறமா அவன் அவனோட குடிசை வீட்டுக்கு போயிட்டு அந்த முழு பாட்டில் பெர்ஃபியூமையும் அவன் மேல அப்படியே ஊத்திக்கிறான். அந்த ஸ்மெல் அப்படியே பயங்கரமா காத்துல பரவ ஆரம்பிக்குது. இப்போ அந்த நாட்டு பொண்ணுங்க எல்லாரும் அவன் மேல பைத்தியமா மாறிடுறாங்க.